பிரியா ஒரு பிரபலமான பயண வலைப்பதிவர். அவள் தங்குவதற்கு ராயல் மான்சூன் என்ற பழைய 5 நட்சத்திர ஹோட்டலில் பெரிய தொகை கொடுக்கப்பட்டது. கருப்பு நிற ஆஃப் ஷோல்டர் கவுன் அணிந்து கேமராவுடன் அவள் ஹோட்டலின் மாபெரும் வாயிலில் நின்றாள். வெளித்தோற்றத்தில் அது சொர்க்கமாக இருந்தாலும் உள்ளே நுழையும் போது காற்று குளிர்ச்சியாக மாறியது. லாபியின் விளக்குகள் மினுமினுத்துக் கொண்டிருந்தன. பிரியா ரிசப்ஷனில் சாவியை வாங்கினாள். அந்த ஊழியர் யாரும் இல்லாதது போல நடந்து கொண்டார். பிரியா தன் கருப்பு வெல்வெட் ட்ரெஸ்ஸில் அழகாக தெரிந்தாள். ஆனால் கண்ணாடியில் அவள் நிழல் மட்டுமே தெரிந்தது. அவளுக்கு பின்னால் ஒரு கருப்பு உருவம் நிற்பது போல உணர்வு ஏற்பட்டது. அறை எண் 62. கதவை திறந்தவுடன் அறை முழுவதும் செந்நிற ஜரிகை திரைகளால் சூழப்பட்டிருந்தது. பிரியா தன் கவுனை சரி செய்து கட்டிலில் அமர்ந்தாள். அப்போது அறையின் பெரிய கண்ணாடியில் அவள் பிரதிபலிப்பு மட்டும் இல்லாமல் வெள்ளை புடவை அணிந்த ஒரு பெண் நின்று கொண்டிருப்பது தெரிந்தது. பிரியாவின் ரத்தம் உறைந்து போனது. பிரியா கத்திக்கொண்டு அறையை விட்டு வெளியேறினாள். நீண்ட மண்டபத்தில் அவள் வெறுங்காலுடன் ஓடினாள். அவள் பின்னால் அந்த வெள்ளை புடவை பேய் காற்றில் மிதந்து வருவது போல வந்தது. ஹோட்டலின் சுவர்கள் உறிந்து விழுந்தன. விளக்குகள் அணைந்தன. பிரியாவின் அழகு கலைந்தது. ஆனால் உயிர் பயத்தில் அவள் ஓடிக்கொண்டே இருந்தாள். ஓடி ஓடி சோர்ந்து பிரியா ஒரு அறையில் ஒளிந்து கொண்டாள். கதவு சாத்தப்பட்டது. ஆனால் அந்த பேய் கதவை திறக்காமலே உள்ளே வந்தது. பிரியா மூலையில் ஒடுங்கி நடுங்கினாள். அவள் உடம்பில் கீறல்கள் ஏற்பட்டன. பேய் அவளை நோக்கி நீண்ட கைகளை நீட்டியது. என் கதையை எழுது என்று காற்று வீசியதும் பிரியா மயங்கினாள். மறுநாள் காலை பிரியா ஹோட்டலை விட்டு வெளியேறினாள். அவள் உடைகள் கிழிந்தும் உடம்பில் காயங்களும் இருந்தன. அவள் பழைய கோவில் வாசலில் நின்று தன் லேப்டாப்பில் 5 ஸ்டார்ஸ் என்று தொகுப்பிட்டாள். ஆனால் அவள் கண்களில் மனிதத்தன்மை இல்லை. அவள் கண்கள் முழுவதும் வெள்ளையாக இருந்தது. பேய் அவளை ஆட்கொண்டு விட்டது.